ஜோதிட விடியல் யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் ஸ்ரீ கால பைரவரின் பரிபூரண அருளாசியுடன் உங்கள் ஆஸ்ட்ரோ ராஜகுமாரியின் இனிய வணக்கம். இன்றைக்கி நம்ம 22/5/2024 சுவாதி விசாக நட்சத்திரத்தில் வரக்கூடிய அன்றைக்கி காலையில் சுவாதி நட்சத்திரம், அதுக்கப்புறம் விசாக நட்சத்திரம் இருக்குங்க. அதில் வரக்கூடிய வைகாசி விசாகம் அன்றைக்கி பௌர்ணமியே ஆரம்பிக்குது. ஆனால் பௌர்ணமி மறுநாள் வரைக்கும் இருக்குது, இரவு 7:23 வரைக்கும் இருக்குது, முதல் நாள் வந்துட்டால் கூட. அப்போது இவ்வளோ விசேஷமாக இந்த வைகாசி விசாகம் கோயில்களில் 2 முறைப்படி நடக்குது. என்ன அப்படின்னா, சில கோயில்களில் புதன்கிழமையே நடத்திடுறாங்க. அடுத்த நாள் வியாழக்கிழமை 23/5/2024 பார்த்தீங்க அப்படின்னா சிவாலயத்திலெல்லாம் சிவன் கோயில்களிலெல்லாம் வைகாசி விசாகம் நடைபெறுகிறது. அப்போ தனிப்பட்ட முருகன் கோயில்னு இருக்கும். கௌமாரர்கள் எல்லாம் முருகனை வழிபாடு செய்யக்கூடியவர்கள், அவர்கள் எல்லாம் புதன்கிழமை 22/5/2024 விசாக நட்சத்திரம் வர்றதுனால அவங்க அதை கொண்டாடுகிறார்கள். மறுநாள் பௌர்ணமியோடு விசாக நட்சத்திரம் இருக்குது. அதனால் அந்த விசாக நட்சத்திரம் கொஞ்சம் காலையில் வரைக்கும் தான் இருக்குங்கிறதுனால மறுநாளும் கொண்டாடுறாங்க. அப்போ இந்த புதன் வியாழன் 2 கிழமை 22/5/2024 23/5/2024 இந்த 2 நாளும் வருகிறது. உங்கள் பக்கத்தில் இருக்க கோயிலில் எப்போ இந்த வைகாசி விசாகன்னு பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அந்த பூஜையில் கலந்துக்குங்க. இது ஒன்று. ரெண்டாவது விஷயம், ஒவ்வொரு தமிழ் மாதத்திற்கும் வரக்கூடிய பௌர்ணமிக்கு ஒரு விசேஷம் உண்டு. இப்போ சித்ரா பௌர்ணமி நம்ம பார்த்தோம் சித்திரை மாதத்தில். வைகாசி மாதம் சூரிய பகவான் குருவோடு அமர்ந்து சந்திர பகவான் 180 டிகிரியில் விசாக நட்சத்திரத்தில் நீச்சமாகும் பொழுது இந்த விசேஷமாக இந்த வைகாசி விசாகம் வருகிறது. அப்படி என்ன விசேஷம்? சந்திரன் தான் அங்கே நீச்சம் ஆயிடுறாரு. அப்படின்னா ஒன்றே ஒன்று தாங்க. என்ன அப்படின்னா, சூரியனிலிருந்து ஒளிக்கதிர்களை வாங்கி பூமிக்கு விடக்கூடிய வேலையை பார்க்கக்கூடியவர் சந்திரன். அப்படி இருக்கும் பொழுது அவர் நீச்சமாகி உட்கார்ந்தாலும் குருவனுடைய நட்சத்திரத்தில் உட்காரும் பொழுது, அது இந்த திருப்பம் 12 வருஷங்களுக்கு பிறகு வரக்கூடிய இந்த வைகாசி விசாகம், குரு போய் ரிஷபத்தில் உட்கார்ந்து அவர் சந்திரனை பார்த்து, சந்திரன் குருவோடைய நட்சத்திரத்திலேயே அமர்ந்து, குரு பகவானோ சூரிய நட்சத்திரத்தில் குருவும் சூரியனும் இருக்கக்கூடிய வேளையில் வரக்கூடிய இந்த விசாகம் வைகாசி விசாகம் ரொம்ப சிறப்புங்க. ஏன் அப்படின்னா, ராஜகிரகம் என்று சொல்லக்கூடிய சூரியனும் குருவும் சுக்கிரன் வீட்டில் உட்காந்துருக்காங்க. அது ஒரு பெரிய விசேஷம், சரிங்களா? அப்படி இருக்கக்கூடிய இந்த வைகாசி விசாகம் என்ன சிறப்பு, எப்படி கொண்டாடுவது அப்படிங்கிறத பற்றியெல்லாம் நம்ம பார்ப்போம். முதல்ல முருகப்பெருமானுக்கு இந்த வைகாசி விசாகம் ஏன் சிறப்பாக கொண்டாடப்படுகிறது? சந்திரன் தாய் அல்லவா, அவன் நீச்சமாகக்கூடிய இடத்துல போய் உட்காரும் பொழுது ஒரு குழந்தை காரக கிரகமானது குரு பகவான் ஜோதிடத்தில். அப்போ இந்த குரு பகவானுடைய நட்சத்திரம் ஏறி சந்திர தாய் என்பவள் இருக்கும் பொழுது அவள் நீச்சமாகிறாள். ஏன்னா எல்லா அம்மாவுக்கும் பிள்ளைகிட்ட தோக்கிறது பிடிக்கும். ஏன்னா பிள்ளை நல்லா வளருங்கிறது எல்லா தாயோடையும் ஒரு அசைக்க முடியாத ஒரு அன்கண்டிஷனல் லவ் அப்படிங்கிறவ தாய். அப்போ அவள் நீச்சமாகி விட்டு கொடுத்து தன் பிள்ளையை உயர்த்தி காட்டுகிறாள். அதனால் இது விசேஷம், சரியா? இது ஜோதிடத்தில் கிரகங்கள் சொல்லக்கூடிய விசேஷம். இதில் நம்மளுடைய ஆன்மீக புராணம் என்ன சொல்லுது அதை பற்றி பார்க்கும் பொழுது, இந்த முருகப்பெருமான் சக்தியிடம் அன்னையிடம் முருகப்பெருமான் விசாகனாக தோன்றிய நாள் இந்த வைகாசி விசாகம். முருகப்பெருமான் தோன்றினார். எப்படி தோன்றினார்? தீப்பொறியாக நெற்றிக்கண்ணில் இருந்து சரவண பொய்கையில் 6 தாமரை மலர்களில் போய் குழந்தையாக விழுந்து அந்த 6 குழந்தையையும் ஒன்று சேர்த்த நாள் இந்த வைகாசி விசாகம். அதனால தான் சக்தியிடம் முருகன் விசாகனாக தோன்றிய நாள் இந்த வைகாசி விசாகம். அப்போ நீங்கள் கேட்கலாம், விசாகன் என்றால் என்ன அப்படின்னா, விசாகன் என்றால் பட்சியின் மேல் சஞ்சாரம் செய்யக்கூடியவன் அப்படின்னு அர்த்தம். பட்சி அப்படின்னா, நீங்கள் ஜோதிடத்தில் பஞ்சபட்சின்னு இருக்குது, பறவைகளை வைத்து மயில், சேவல், அதாவது மயில், கோழி, ஆந்தை இவையெல்லாம் பட்சியாக வைத்து, காகம் இவற்றை பட்சியாக வைத்து பஞ்சபட்ச 5 பட்சிகளை வைத்து சாஸ்திரம் சொல்வதற்கு பஞ்சபட்ச சாஸ்திரம் என்று பெயர். அப்படி இருக்கக்கூடிய அந்த இதில் பட்சியின் மேல் எப்பொழுதும் சஞ்சாரம் செய்து கொண்டு இருக்கக்கூடியவன் பேர் விசாகன். வி என்றால் பட்சி, சாகன் என்றால் சஞ்சாரம் செய்பவன். அப்போ முருகப்பெருமான்
இந்த உலகை சுற்றி வந்து இந்த மாம்பழத்தை பெற வேண்டும் என்று சொல்லும் பொழுது அவர் யோசிக்கவே இல்லை. விநாயகர் தான் யோசித்தார். எது மேலே ஏறி உலகத்தை சுற்றுறது, தாய் தந்தையரை சுற்றினோம்னா உலகத்தை சுற்றினது மாதிரி அர்த்தம் அப்படின்னு அவர் ஒரு இதை செஞ்சார். அப்போ ஒரு உண்மையான தாய் தந்தையரை சுற்றும் பொழுதே நமக்கு உலகத்தை சுற்றிய பலன் கிடைக்கும் என்றால், உலகத்தையே கட்டி காக்கக்கூடிய சிவனையும் அம்பாளையும் நாம் சுற்றி வந்தால் இந்த உலகத்தை சுற்றியதாக அர்த்தம் என்று விநாயகப் பெருமான் சொல்லிட்டாரு. ஆனால் முருகப்பெருமான் யோசிக்கவே இல்லை. ஏன்னா அவர்கிட்ட தான் வாகனம் இருக்குல்ல, மயிலில் ஏறி சுற்ற ஆரம்பிச்சிட்டாரு. அப்போ இந்த உலகத்தை மயில் மீது பட்சியின் மேல் இருந்து சஞ்சாரம் செய்து கொண்டு இருக்கக்கூடியவன் முருகப்பெருமான். மற்ற எந்த கடவுளுக்கும் இல்லாத சிறப்பு என்ன தெரியுமா? தன்னை எதிர்த்த அசுரனை வென்று, சூரபத்மனை வென்று இரண்டாக பிளந்து சேவலாகவும் மயிலாகவும் வைத்துக்கொண்டு இருக்கக்கூடியவன், தன்னோடையே வைத்துக்கொண்டு இருக்கக்கூடியவர் முருகப்பெருமான். அப்போ ஒரு எதிரியை கூட தனக்கு நண்பனாக ஆக்கி கொண்டு தன் கூடவே வைத்து கொள்ளக்கூடிய ஒரு மாபெரும் மனப்பான்மை உள்ளவர் முருகப்பெருமான். வேறு எந்த கடவுளும் அப்படி செய்யலை. அவன் அரக்கனாச்சே அப்படின்னு எல்லாரும் அழிச்சுக்கிட்டு போய்கிட்டு இருந்தாங்க, துர்க்கை உள்பட. ஆனால் முருகப்பெருமான் அதை செஞ்சார். அதனால தான் இந்த மயில் பட்சியை வாகனமாக கொண்ட முருகப்பெருமான் அந்த சேவலை கொடியாகவும் மயிலை தனது வாகனமாகவும் வைத்து கொண்டு, மயிலும் சேவலும் இவை இரண்டும் இறைவனுக்கு அந்த 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 உயிருக்கு, அந்த அஞ்சறிவுக்கு அவர் காட்டிய கருணையை குறிக்கிறது அவர் செய்த அந்த செயலானது. அப்போ இந்த விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவன் 6 விண்மீன்களை கொண்டது. அப்படியே இந்த ஸ்டார் மாதிரி இருக்கும் 6 விண்மீன்கள். அதாவது முருகனுக்கு வந்து 6 முகம் இல்லையா? அதில் முதல் 3 முகம் முன்னாடி இருக்கும், பின்னாடி 3 முகம் இருக்கும், நடுப்பற பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஒளி வடிவமாக இருக்கும். அதான் 6 முகனுடைய அந்த முகத்தினுடைய தத்துவம். அப்போ இது விசாக வடிவமாக காட்சி அளிப்பதனால் அது ஒரு பெரிய விசேஷம். அடுத்தது ஒன்று என்ன அப்படின்னா, இந்த விசாக நட்சத்திரத்தில் என்ன 6 முகம் இருக்கக்கூடிய இந்த விசாக நட்சத்திரத்தில் முருகன் அவதரித்த நாளாக இருக்கக்கூடியது 6 நட்சத்திரங்கள் ஒருங்கே இணைந்து 6 முகத்தோடு இருக்கக்கூடிய இந்த முருகப்பெருமான் இந்த 6 முகத்தையும் ஒன்றாக, அதாவது 6 குழந்தையை ஒன்றாக இணைத்து 6 முகமாக அப்படி அன்னை இணைக்கும் பொழுது அவள் ஜோதி வடிவமாக, நான் சொல்கிறேன்ல, முன்னாடி 3 பின்னாடி 3 இருக்கக்கூடிய அந்த முகத்துக்கு நடுவில் ஒரு ஒளி பிம்பம் இருக்குது, ஜோதியாக இருக்கக்கூடியதுன்னு. அப்படி இணைக்கும் பொழுது அது ஜோதி வடிவமாக ஜோதி நாளாக இருக்குது. அதனால தான் வள்ளலாருக்கு வைகாசி விசாகத்தப்ப அங்கே மிக சிறப்பாக, ஏன்னா ஒளியாக இருந்து கொண்டு ஒளி வடிவமாக போனவர் வள்ளலார். அதனால் அங்கேயும் விசேஷமாக கொண்டாடப்படுகிறது, எல்லா முருகர் கோயிலையும் கொண்டாடப்படுகிறது. சரி, அப்படி இருக்கும் பொழுது நம்ம கொஞ்சம் வந்து என்னென்னு புரிஞ்சுக்கணும். என்ன அப்படின்னா, சரி, இந்த முருகனுக்காக இருக்கக்கூடிய வெவ்வேறு முகங்கள், 6 முகத்துக்கும் தத்துவம் இருக்கு இல்லையா? முதல் முகம் உலகத்தை சூழ்ந்திருக்கக்கூடிய இருளை அகற்றி ஒளியினை புகழ்பெற்ற கதிராக வெளியிடக்கூடியது முதல் முகம். ஏன்னா அது வந்து 2 தத்துவம் இருக்குது. ஏன்னா உலகமே இருளையா இருக்குது, சூரியன் தான் நமக்கு கொடுக்குறாரே. என்ன அப்படின்னா, நமக்கு அறிவு இல்லாமல், ஞானம் இல்லாமல் நம்ம இந்த இல்வாழ்க்கையில் உழண்டு கொண்டு இருக்கிறதுல ஒரு ஒளி வடிவமாக இருந்து அந்த கதிரானது நம்மளுடைய நெகட்டிவ் தாட்ஸ் எல்லாம் விலக்கி நம்மளை ஒரு நல்ல புத்தியோடு செயல்பட வைக்கிறது முகம். 6 முகத்தை நீங்கள் வந்து போய் கோயிலில் வணங்கும் பொழுது ஒவ்வொரு முகத்தில் நான் சொல்லக்கூடிய அந்த செய்திகளை வாங்கிட்டு போய் பார்க்கும் பொழுது கண்டிப்பாக அதனுடைய தத்துவம், அதிலிருந்து வரக்கூடிய அந்த பாசிட்டிவ் எனர்ஜியை நீங்கள் உணரலாம். அப்போ முதல் முகமானது உலகத்தை சூழ்ந்திருக்கக்கூடிய இருளை அகற்றி, அறியாமை என்கின்ற இருளை அகற்றி அந்த ஒளியில் புகழ்பெற்ற கதிர்களை வெளியிடுகிறது. 2வது முகம் தனது பக்தர்கள் மீது கருணையோடு அருள் பொழிகிறது. அப்போ 2வது முகத்தை நம்ம ரொம்ப வணங்கி, அப்பா உன் கருணை எனக்கு வேணும்னு வேண்டிக்கணும். 3வது முகம் பிராமணர்கள் பிற புரோகிதர்கள் செய்யக்கூடிய சடங்குகள் சனாதன தர்மத்தை பாதுகாப்பதற்காக, அதன் மூலமாக பராமரிக்கிறதுக்காக நம்மளுடைய பாரம்பரியத்தை பேணி காக்கிறது இந்த 3வது முகம். ஏன்னா இப்போ சனாதன தர்மத்தை பற்றி நிறைய பேர் பேசிகிட்டு இருக்காங்க. முருகனுடைய 3வது முகம் அதைத்தான் அங்கு அருள்பாலிக்கிறது. அடுத்தது 4வது முகம் உலகை ஆளும் மாய அறிவும் ஞானமும் வழங்கக்கூடியது இந்த 4வது முகம். 5வது முகம் மக்கள்கிட்ட ஏற்படக்கூடிய எதிர்மறை எண்ணத்தில் இருந்து பாதுகாத்து ஒரு தாயித்து மாதிரி இருந்து அருள்பாலிக்கக்கூடியது 5வது முகம்.
அப்போ நெகட்டிவ் தாட்ஸ் நம்மளை விட்டு விலகணுன்னா 5வது முகத்தை நன்றாக வழிபாடு செய்யணும். அதனால தான் 6 முகம் இருக்கிறப்ப அங்கே பின்னாடி கண்ணாடி பேழை இருக்கும், கண்ணாடியாக அங்கே இருக்கும். அதன் மூலியமாக நம்ம அந்த முகத்தையெல்லாம் பார்த்து வழிபாடு செய்யணும்னு நமக்கு ஒவ்வொரு கோயிலில் செஞ்சுருக்காங்க. 6வது முகம் அனைத்து பக்தர்களிடம் அன்பும் கருணையும் ஈகையும் கொடுக்கக்கூடியதாக இருக்குமா. எவ்வளோ ஒரு விசேஷம் பாருங்கள். முருகப்பெருமானினுடைய 6 முக தத்துவம் அப்படி இருக்கும் பொழுது இந்த வைகாசி விசாகத்தன்னைக்கு காலையில் நம்ம எழுந்திரிச்சு நம்ம குளித்து முழுகிட்டு உள்ளார பூஜை ரூமில் விளக்கேற்றி வைக்கணும். கோலம் போடாமல் விளக்கேற்றாதீங்க, பூஜை ரூமை கூட்டாமல் விளக்கேற்றாதீங்க. இது 2ம் கண்டிப்பாக இருக்கணும். அதனால தான் நான் ஒவ்வொரு பதிவுகளும் மறுபடியும் சொல்கிறேன் பெண்களுக்காக. ஆண்கள் சரி, பெண்கள் வீட்டு விளக்காக இருக்காங்க, ஆண்கள் பண்ணுறாங்கன்னா கோலத்தை அவங்க பெண்கள் குளிச்சுட்டு வெளியில் போட்டுடலாம். ஆனால் ஆண்கள் பூஜை ரூமை தொடச்சிட்டு இல்லை கூட்டிகிட்டு அவங்க விளக்கேற்றணும். அப்படி விளக்கேற்றி வைத்து முருகப்பெருமானுடைய 6 முகத்துக்கு உரிய ஓம் சரவண பவா என்கின்ற அந்த மந்திரத்தை சொன்னாலே போதும். சரிங்களா? முருகப்பெருமான் நமக்கு அருள்பாலிப்பார். அன்று முழுவதும் உபவாசம் இருந்தால் இருங்க, இல்லாட்டி வைகாசி விசாகத்தன்னைக்கு முருகர் கோயிலில் எல்லாம் பிரசாதம் கொடுத்து முருகப்பெருமான் பக்தர்களை அவர் வயிற்று பசியோடு வைத்து கொள்வதே கிடையாது. அதனால தான் 6 படை வீடுகள்லையும் அமிர்தமாக அந்த உணவை கொடுத்து கொண்டு இருக்கிறார் முருகப்பெருமான். அதனால் அந்த பிரசாதத்தை வாங்கி சாப்பிடலாம். அன்று மாலையிலேயோ இல்லை மதியமோ நடக்கக்கூடிய அபிஷேக ஆராதனைகளிலெல்லாம் கலந்து கொண்டு அதில் முருகப்பெருமானை வேண்டி வணங்கி உங்களுக்கு எந்த மந்திரம் தெரியுதோ, நான் பணத்தால் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறேன், இல்லை எனக்கு என் வாழ்க்கையில் எனக்கு நிம்மதியே இல்லை, நோயால் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறேன் அப்படிங்கிறவங்களுக்கெல்லாம் மிக விசேஷமாக இந்த முருகப்பெருமானை அன்று வழிபாடு செய்யும் பொழுது, இல்லை கணவன் மனைவிக்குள் பிரச்சனை இருக்குதா, இதையெல்லாம் விலகுவதற்கு உரிய வைகாசி விசாகம். அது ஏன் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். ஏன்னா சூரியனும் சந்திரனும் தான் தாய் தந்தை. சூரியன் சந்திரன் உச்சமாக இடத்துல போய் உட்காந்து அந்த வீட்டில் உட்காந்து அங்கே நீச்சமாகக்கூடிய சந்திரனை பார்த்து கதிர்வீச்சுகளை எல்லாம் கொடுத்து சந்திரனை இழுக்கிறாரு. இப்போ மனைவி கொஞ்சம் டவுன் ஆகியிருந்தாங்கன்னு வச்சுக்கிங்க, இல்லை அவங்க ஏதோ ஒரு விஷயத்தில் மைனஸ் ஆகிருந்தால் கணவர் தட்டி கொடுத்து என் மனைவி தானே சொல்லி கொடுத்தா புரிஞ்சுக்குவா அப்படின்னு தட்டி கொடுக்கணும். இல்லை கணவர் சில இடங்களில் தவறு செய்யும் பொழுது மைனஸாக இருக்கும் பொழுது மனைவி சில இடத்துல மந்திரியாக இருந்து தட்டி கொடுத்து கொண்டுட்டு போகுங்கிற உன்னதத்தை சொல்லாமல் சொல்கின்றது இந்த வைகாசி விசாகம். அதனால தான் தம்பதி ஒற்றுமையாக இருப்பதற்கு உரிய இந்த வைகாசி விசாகம் அப்படின்னு. யாருக்கெல்லாம் முடியுதோ இந்த வீடியோவில் மந்திரம் வரும். முருகனினுடைய மிக மகத்துவமான மந்திரம் ஓம் சௌம் சரவண பவய ஸ்வாகா அப்படிங்கிற இந்த மந்திரத்தை சொல்லலாம். அல்லது ஓம் முருகன் குமரன் குகன் ஸ்வாகா அப்படின்னு சொல்லலாம். இதில் எது முடியுதோ அதை சொல்லுங்கள். இந்த வீடியோவில் வரும், எழுதி வச்சுக்கிங்க. சரியா? சரி. இந்த வைகாசி விசாகத்தன்னைக்கு நிறைய பேர் பாலாபிஷேகத்துக்கு பழனிக்கு போவாங்க. நிறைய பேர் பார்த்திங்க அப்படின்னா காவடி எடுத்து கொண்டாடுவாங்க. நிறைய பேர் குழந்தைக்காக வேண்டி சஷ்டியில் விரதம் இருந்து குழந்தைக்காக வேண்டி அவர்கள் இந்த குழந்தைக்காக காவடி எடுத்துக்கிட்டு போய் வழிபாடு செய்வாங்க. யாரெல்லாம் என்ன வழிபாடு செய்திருக்கீர்களோ மொட்டை போடுவது எல்லாமே செய்யலாம். சரிங்களா? அப்படி செய்யும் பொழுது கண்டிப்பாக அந்த விரதத்துக்கு பல கோடி நன்மைகள் கிடைக்கும். மற்ற நாளில் செய்கிறத விட முருகப்பெருமானுக்கு வைகாசி விசாகத்தப்பையும் சஷ்டியப்பையும் நீங்கள் போய் செஞ்சீங்கன்னா அந்த பலனானது பல கோடி நன்மைகள் உங்களுக்கு வந்து சேரும். சரி, இந்த வைகாசி விசாகத்தினால் இந்த விரதம் இருக்கிறதுனால காலையிலேருந்து முருகப்பெருமானுக்கு விரதம் இருந்து கந்தசஷ்டி கவசத்தையோ சண்முக கவசத்தையோ கந்தகுரு கவசத்தையோ இல்லை எதுவுமே இல்லையா ஓம் சரவண பவா அப்படின்னு சொல்லி வழிபாடு செய்துவிட்டு அன்று மாலையில் முருகப்பெருமான் கோயிலில் நடைபெறக்கூடிய விழாக்களிலெல்லாம் நீங்கள் கலந்து கொண்டு விரதத்தை நீங்கள் நிவர்த்தி பண்ணலாம். இல்லை காலையில் மட்டும் விரதம் இருந்துட்டு நீங்கள் மதியம் கோயிலில் கொடுக்கக்கூடிய பிரசாதத்தை சாப்பிட்டுட்டு கோயிலையே இருக்கலாம். அன்னைக்கு எல்லா கோயிலும் திறந்துருக்கும் முழு நேரம். சரிங்களா? சரி, இப்படியெல்லாம் முருகப்பெருமானுக்கு நான் விரதம் இருந்தால் என்ன கிடைக்கும் அப்படின்னா குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் குழப்பங்கள் நீங்கும். ஒரு மனுஷனுக்கு வாழ்க்கையில் நிம்மதி வேணும், அது குடும்பத்தில் கிடைக்கும், வெளியில் கிடைக்காது. உங்களுக்கு ஆஃபீஸ்லேயோ வெளியிலையோ கிடைக்காது. ஏன் அப்படின்னா அவங்கெல்லாம் உறவுகள் கிடையாது, ஜஸ்ட் நண்பர்கள். அப்போ இந்த குடும்பத்துக்குள் இருக்கக்கூடிய பிரச்சனை குழப்பங்கள் எல்லாவற்றிலும் இருந்து விடுதலை கிடைச்சிட்டாலே பாதி ரிலீஃப் இருக்கும்.
அப்போ எவ்வளோ சிறப்பு பாருங்கள். இந்த வைகாசி விசாகத்தில் விரதம் இருந்து முருகப்பெருமானை வழிபட்டால் என்ன பலன் கிடைக்கும் அப்படின்னா, குடும்பத்தில் பிரச்சனை இல்லாமல் இருக்கும்பா அப்படின்னு. தம்பதிகளுக்கு இடையே ஒற்றுமையை உறுதி செய்து குடும்பத்தில் அமைதியும் ஆனந்தமும் ஏற்படும். ஒரு தாயத்து போல சர்வ வல்லமையோடு நம்மக்கிட்ட இருக்க தீய பழக்க வழக்கங்கள் இவையெல்லாம் விலகும். தண்ணி அடிச்சுக்கிட்டு இருப்பாங்க, இல்லை அவங்க ஏதாவது ட்ரக் அடிக்ட்டுக்காக இருப்பாங்க, பிள்ளையோ புருஷனோ யாரோ ஒருவர், தந்தையோ கூட பிறந்தவர்களோ யாரோ, அவர்களுக்காக நீங்கள் விரதம் இருந்தீங்கன்னா அதிலெல்லாம் இருந்து ஒரு முகம் உங்களை காப்பாற்றும். ஏன்னா 6 முகத்துக்கு என்ன அருள் பாலிக்கிறார் முருகப்பெருமான்னு சொல்லிட்டேன். அதனால் அது கிடைக்குங்க. தம்பதிகள் சந்ததியை கொடுக்கும். குழந்தை இல்லைன்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் குழந்தைய கண்டிப்பாக கொடுக்கும். சஷ்டி விரதம் மட்டும் இல்லைங்க, வைகாசி விசாகமும் கொடுக்கும். ஏன்னா அன்னைக்கே முருகப்பெருமானை எடுத்து அணைச்சால் இல்லையா, சக்திக்கு விசாகனாக விஸ்வரூபம் எடுத்து காட்டினார் இல்லையா, அப்படிப்பட்ட நாள் தானே இந்த விசாக நட்சத்திரத்துக்கு உரிய, முருகப்பெருமானுக்கு உரிய விசாக நட்சத்திரம். அதனால் கண்டிப்பாக குழந்தை பேர் கிட்டி பரம்பரை மேம்பட்டு குலம் தழைக்கும், சந்ததி உண்டாகும். வாழ்க்கையில் மகிழ்ச்சியை மீட்டெடுக்கக்கூடிய விரதம் இந்த வைகாசி விரதம். குடும்ப உறுப்பினர்களுடைய இருக்கக்கூடிய எதிர்மறை எண்ணங்கள், நெகட்டிவ் தாட்ஸ் போய் பாசிட்டிவ் எனர்ஜி இவையெல்லாம் வந்து சேரக்கூடியது இந்த வைகாசி விசாகம். இவ்வளவு சிறப்பு வாய்ந்த இந்த வைகாசி விசாகத்தன்று பக்கத்தில் இருக்கக்கூடிய முருகன் கோயிலுக்கு சென்று உங்களுக்கு பால் வாங்கி கொடுக்க முடியுதா, பன்னீர் வாங்கி கொடுக்க முடியுதா, சந்தனம் வாங்கி கொடுக்க முடியுதா, தயிர் வாங்கி கொடுக்க முடியுதா, எது முடியுதோ அதை வாங்கி கொடுத்து, இல்லை எதுவுமே முடியலையா, ஒன்றும் வேண்டாம், ஓம் சரவண பவா அப்படின்னு நீங்கள் சொன்னாலோ, இல்லை அரோகரா அப்படின்னு சொன்னாலோ முருகப்பெருமான் கண்டிப்பாக கூப்பிட்ட குரலுக்கு வந்து அவ்வைக்கு மட்டும் இல்லைங்க, நமக்கும் அருள் பாலிப்பார். தூய அன்பு இருக்கணும். ஒரு குழந்தைய வாரி அணைக்கக்கூடிய அந்த அன்பு இருக்கணும். அப்போ அது எப்படி இருக்கும்? தாயன்போடு ஒரு குழந்தையை எடுத்து தூக்கி கொண்டாடக்கூடியதாக இருக்கணும் நம்ம அன்பு. அப்படி இருந்ததுன்னா இந்த வைகாசி விசாகம் என்பது ஒவ்வொருவர்களுக்கும் மிக சிறப்பான ஒரு பலனை கொடுப்பார். கண்டிப்பாக முருகப்பெருமான் அருள் பாலிப்பார் என்பது உறுதிங்க. சரிங்களா? மீண்டும் நல்ல பதிவில் வந்து உங்களை சந்திக்கிறேன். முருகப்பெருமான் அருள் பரிபூரணமாக உங்களுக்கு கிடைக்கட்டும். நன்றி, வணக்கம்.